வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறோம்னா, எஸ், தலை நடிச்ச குட் பேட் அக்லி. இந்த படத்துல கதை என்னன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக கேங்ஸ்டர் தொழில விட்ட ஒரு கேங்ஸ்டருடைய கதை தான். எல்லாத்தையும் விட்டு ஜெயில போய் சரண்டர் ஆயிடுறாரு. அகைன் வந்து குடும்பத்துல சேரும் பொழுது அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் இல்லையா? சால்வ் பண்ணதுக்கு கேங்ஸ்டர் தொழில் மறுபடியும் எடுக்கிறாரு. எடுத்து திருப்பி தொழில விட்டாரா இல்லையா? என்ன ஆச்சுன்றதுதான் ஒட்டுமொத்த குட் பேட் அக்லியோட கதை. அஜித் சார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய காஸ்டியூம்ஸ், அவருடைய வாக், அவருடைய ஸ்பீச் சான்ஸ் இல்லைங்க. அப்படி நடிச்சிருக்காரு, வாய்ப்பே இல்லை. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த சிம்ரன் கிட்ட பேசும்போது சரி, ஒய்ஃப் கிட்ட குழையும் போது சரி, அதே போல வில்லன்ஸ் கிட்ட பேசும் டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப கேஷுவலா ஒரு சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படம் கண்டிப்பா அஜித் சாருக்கு ஒரு கம்பேக் கண்டிப்பா சொல்லலாம். சோ அவ்வளவு அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த படம் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ்க்காக எழுதப்பட்ட கதைன்னு சொல்லலாம். அதாவது நம்ம அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஃபேன் மேட் போஸ்டர்ஸ், ஃபேன் மேட் வீடியோஸ்ல பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் பிரசன்டேஷன் படம் ஃபுல்லாவே இருந்தது. ஃபுல்லா பில்டப், கேஜிஎஃப் படத்தோட பில்டப் மாதிரி இருந்தது. எல்லாமே பில்டப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மியூசிக், பிஜிஎம் எல்லாம் போட்டு செமையா பண்ணிருக்காங்க. அஜித் சாருடைய ஒரு ப்ரொஃபைல திருப்பி பார்க்கலாம். அஜித் சாரா உட்காந்து திருப்பி பாப்பார் இல்லையா என்னோட மெமரிஸ் எல்லாமே. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மேரேஜ் உடைய வெட்டிங்ஸ் வீடியோஸ், போட்டோஸ் எல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா கண்ணுல தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் அஜித் சார் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்ன்றதுதான் கம்ப்ளீட் படத்துடைய பிரசன்டேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் நான் செகண்ட் பர்சன் பாக்குறது நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா எல்லாரும் வீணடிக்கப்பட்டிருக்காங்கன்னு தோணுது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வர மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. படம் ஃபுல்லா இருந்தாலுமே சப்போர்ட்டிங் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா 99% அஜித் சார் தான் படம் ஃபுல்லா இருக்கிறாரு. அப்புறம் படத்துடைய மியூசிக், ஜிவி பிரகாஷ் ஆஷிஷ் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காது வலிக்காம இல்ல, சவுண்ட் அதிகமா இருந்தது. ஆனாலும் அந்த மாஸ்க்காக, அந்த ஹீரோயிசம்காக பண்ணிருக்கலாம். இருந்தாலுமே ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி சவுண்ட் அதிகமா இருந்தாலும் ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படத்துல வித்யாசாகருடைய மியூசிக் ஒரு சாங் வருது, அண்ட் இளையராஜாவுடைய மியூசிக்ல சாங் வருது. இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா எனக்கு திருப்பி திருப்பி கேட்க தோணுது. படம் பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த சாங் மைண்ட்ல இருக்கு தவிர ஜிவி சாருடைய எந்த சாங் மைண்ட்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காருங்க, சான்ஸே இல்ல. அஜித் சாருடைய கம்ப்ளீட் பிரசன்டேஷன் கரெக்டா கொடுத்திருக்காரு. அவருக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அது கரெக்டா பண்ணிருக்காரு. நீட்டா இருக்கு, டிஓபி இஸ் குட். இந்த படத்துடைய கதைன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் கதை தான். பேட்டை, பாஷா, அப்புறம் கோட், இந்த மாதிரி படத்தோட கதைகள் தான் இந்த படத்துல இருந்தது. விட்ட பகை வந்து திருப்பியும் நம்ம கிட்ட விட்டது, அதை முடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையாவே இருந்தது. அது ஒரு மைனஸா பார்த்து செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நல்லா கிரிப்பாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் போகும்போது ஸ்கிரீன் பிளே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது படம் ஃபுல்லா. அதாவது ஒரு ரசிகனுடைய காதல் கடிதம் தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த பிரசன்டேஷன். அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாலுமே ஒரு கம்ப்ளீட்டா படமா பாத்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு பிரசன்டேஷன் கரெக்டா இல்லைன்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி இந்த சாங்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி போட்டு பில்டப் பண்ணி ஒரு மூட கிரியேட் பண்ணாலுமே செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்ல வந்து அந்த சாங்ல வரும்போது படம் எப்ப முடிப்பீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது இல்லாம இல்ல. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து கேட்பாரு, சார் இந்த மாதிரி சிம்ரன் மேடம் ஒரு சாங் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒட்டுமொத்தமா கமர்ஷியல் படம் எடுக்க நம்ம பிளான் பண்ணியாச்சு, இந்த மாதிரிதான் கொடுக்க தெரிஞ்சு போச்சு. ஏன் சிம்ரனையும் த்ரிஷாவையும் அஜித் சாரையும் வச்சு ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா பழைய சாங்கோடைய மெமரி தான் இருந்தது தவிர படம் முடிச்சு வந்த பிறகு அதுல ஜிவி சார் போட்ட சாங்ஸ் எதுவுமே எனக்கு இன்னும் எனக்கு மெமரியில எது இல்ல, சரியா நிக்கலன்னு தோணுச்சு. இந்த சாங் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. முதல்ல இந்த குட் பேட் அக்லி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகா ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து எனக்கு இந்த படம் ஆவரேஜா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னர். கண்டிப்பா தியேட்டர்ல படத்தை போய் பாருங்க. இந்த படம் வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க கூட்டு போவாதீங்க. என்னதான் நம்ம சொன்னாலுமே தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க கூட்டு வந்திருந்தாங்க. அரசாங்கம் பண்ணும், தியேட்டருக்காரங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. உங்களுடைய குழந்தைங்க கூட்டு போகும்போது நீங்க தான் வந்து அவேர்னஸை கூட்டு போகணும். பாத்துக்கங்க. மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு திரைப்பட விமர்சனத்தோட. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், அதுவும் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.